ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு, நீங்கள் என்ன நம்பின வரைக்கும் போதும், உங்களால் நான் தான் அசிங்கப்பட்டேன். என்னடா இது, இவன் கூட பிறந்தவங்களே இவனை நம்மளையே, இவன் லட்சணம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களுக்கு நீங்களே நல்லா எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டு, நான் இந்த வீட்டில் இருக்க சுத்தமாக விரும்பலை, நான் கிளம்புறேன். சோழன் சொல்லிட்டு இருக்காங்க, இந்நேரத்தில் எங்கடா போக போகிறேன், நாங்கள் பண்ணது தப்பு தான், உன்னை அந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க கூடாது. என்ன பண்ணுறது, உன்னோட வரலாறு அந்த மாதிரி ஆச்சே. காயத்ரி பொண்ணுக்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொன்ன உடனே எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் காயத்ரி கிட்ட எதுக்காக பேசினான்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்னா, அதுவும் நிலாவுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கிற போது அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் எப்படி நம்பலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதுண்டா சாமி, இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டி இருந்துட்டு, டேய் நாங்கள் பண்ணது தப்பு தான்டா, இப்போ என்ன பண்ணணும், உங்கள் காலில் விழணுமா, விழுறேன்டா, நான் உங்கள் காலில் விழுறேன், என்னால் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காலில் விழுந்துக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.